நம்ம அநேக நேரங்கள்ல மேற்கொள்ளும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். You don't have to struggle to overcome. நீ ஓவர்கம் பண்றது இயல்பாவே உனக்குள்ள இருக்குது, அதுதான் உண்மை. என்னைக்கு நீ விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாய் மாறினையோ, என்றைக்கு தேவனுடைய வித்து உனக்குள்ள இருந்ததோ, the seed of Christ is in us, தேவனுடைய வித்து என்னைக்கு நமக்குள்ள வந்ததோ, அன்னைக்கு நாம் எல்லாருமே ஓவர்கமர்ஸா மாறியாச்சு. இங்க ஓவர்கம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது விசுவாசத்தால கண்டிப்பா கூடும். ஆனா நம்ம ஏன் அந்த ரியாலிட்டி இன்னும் ஏத்துக்கல அப்படின்னா, அது கண்ணில் பார்க்கக்கூடிய காரியம் இல்லை. விசுவாசம் என்பது கண்ணில் காணக்கூடாத ஒரு காரியம். விசுவாசத்தால், சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தால மட்டும்தான் உன்னால ஒரு காரியத்தை ஓவர் கம் பண்ண முடியும். ஆனா நீ சந்தேகத்தோடு இருக்கிறபடினால, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறபடினால, இது கண்ணால பார்க்க முடியாத விசுவாசத்தை விட கண்ணால பார்க்கக்கூடிய இது உலகம், இது சேலஞ்ச், இது கஷ்டம், இது நான் விழுந்துருவேன், இதை பார்த்தா பயமா இருக்கு, இந்த ரியாலிட்டி கண்ணில் தெரிஞ்சது பத்தியா, கண்ணில் தெரியக்கூடியது நீ அதிகமாய் வேல்யூ பண்றபடினாலதான் கண்ணில் தெரியாத விலையேற பெற்ற வல்லமையான விசுவாசத்தால் உன்னால இதை ஜெயிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எது தெரியுமா உண்மையான ரியாலிட்டி? நீ இயேசுவை விசுவாசித்து அவரை நம்புகிறபடினால, அவர் வாக்குப்படின பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால, நீ இயல்பாவே நீ ஒரு ஓவர் கமர் தான். இன்னைக்கு என்னால சரக்கு விட முடியல, என்னால சிகரெட் விட முடியல, என்னால விபச்சாரம் விட முடியல, என்னால ஆபாச படம் பார்க்காம இருக்க முடியல, அந்த முடியலன்ற வார்த்தையை முதல்ல தூக்கி வெளியே போடு. உன்னால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரெங்த்ல கண்டிப்பா முடியாது. நீ இயேசுவை விசுவாசிப்பது உண்மை என்ன, இயேசு வாக்குப்படினா ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், நீ நம்புறது உண்மை என்ன, உன்னால ஓவர் கம் பண்ண முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்றதை விட பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்றது உண்மை என்ன, உன் பேரே வந்து ஓவர் கமர் தான்.